ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உம் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும் பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ துணை இருக்க ஆழுமே எம்மை காத்திடும் உந்தன் அருள் கரம் தேடி உமாலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் அருள் கரம் தேடி உமாலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அதிசய மின்னல் மாதா தரையிறங்கி காட்சி தருகிற இந்த புனித அருளானந்தர் ஆலயத்தில் திருவிழாவினுடைய மகிழ்விலே நாம் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் கொண்டாடுகிற இந்த வேளையில் இந்த திருவிழா நாளில் கலந்து கொள்கிற அனைவருடைய கருத்துக்களும் வேண்டுதல்களும் நிறைவேறும் பொருட்டு நாம் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளில் சிறப்பாக அன்னை மரியாளுடைய வாழ்த்துரை பயணத்தை குறித்து சிந்தித்து நம்முடைய வாழ்வில் எப்படி மரியாளை போல பயணம் மேற்கொள்வது என்பதையும் அந்த பயணத்தில் நமக்கு இருக்க வேண்டிய கடமை பொறுப்பை அறிந்து கொள்ளவும் ஆண்டவருடைய வார்த்தையானது நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த அழைப்பினை உணர்ந்து பயணிக்க ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் எல்லோருக்கும் கிடைத்திட நாம் இணைந்து ஜெபிப்போம். நாம் எல்லோருமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திற்காக மனவருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாளை வானதூதர் புனிதரனின் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித ஜான்தே பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்டிருக்கக்கூடிய குந்தா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். கடவுளை தன் சிற்பியும் கட்டுபருவுமாக கொண்ட நகரை ஆபிரகாம் எதிர்நோக்கி இருந்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 19 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்றும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை போராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபிடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கையுடையவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீலை போலவும் கடற்கரையுள்ள எண்ணிறந்த மணலை போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலைவில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியன் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய்நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயுதப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்ததும் நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்ற போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பது அவர் உணர்ந்திருந்தனால்தான். அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்தது ஈதொரு அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாத மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது.
எவரும் அழியாமல் நிலை வாழ்வரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அதிசய மின்னர் மாதாவினுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த பக்தர்களே, செம்மண்ணிலே தன்னுடைய இன்னுயிரை ஈந்து ஆண்டவருடைய தோட்டத்தில் அழிக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய புனித அருளானந்தர் என்கிற ஜான் தே பிரிட்டோவினுடைய பெயர் தாங்கியிருக்கக்கூடிய இந்த திருவிழாவினுடைய இந்த ஆலயத்தினுடைய திருவிழா மகிழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களையும் கூட பரிமாறிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இதில் எத்தனை பேர் உள்ளூர்காரங்க, எத்தனை பேர் வெளியூர்காரங்க அப்படின்னு பார்த்தா கை தூக்கம். உள்ளூர்லேருந்து இருக்கிறவங்க கை தூக்குங்க. 3, 6, ஒரு 8 பேர். மீதி எல்லாம் திருத்தலம் தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த பிள்ளைகள். உங்களை உண்மையிலேயே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பலரை இது திருத்தலத்தில் பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். இந்த திருவிழாவில் நீங்கள் வருவதற்கான ஏதாவது ஒரு புதுமையான நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு இந்த திருத்தலத்துக்கு வருவது என்பது உண்மையிலேயே எனக்கு இதில் உரிமை இருக்கிறது என்று கூட நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். மின்னல் மாதா தரையிறங்கிய போது நான் தான் பங்குச்சாமியார். சரிதானா? அதனால் நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே வந்திருக்கவங்களுக்கு, புதுசாக வந்திருக்கவங்களுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், பழைய உள்ளூர்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
நான் பங்கு தந்தையாக 2013ஆம் ஆண்டு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற போது தான் இந்த நிகழ்வு நடந்தது. அதன் பிறகு ஒரு 7-8 மாதங்கள் நான் இங்கே பங்கு தந்தையாக தொடர்ச்சியாக இருந்தேன். ஒரு 5 ஆண்டுகள் இந்த பங்கிலே பணியாற்றுகிற போது இந்த திருத்தலத்தில் நடந்த இந்த அற்புத நிகழ்வை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி, இந்த ஆலயத்துக்கு வந்து செல்கிற மக்களுடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய அற்புதங்கள், புதுமைகள், சாட்சியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது, கேள்விப்படுகிற போது, நீங்கள் திரளாக வருகிற காட்சியெல்லாம் கேள்விப்படுகிற போது உண்மையிலேயே இது ஒரு கடவுளுடைய திட்டம். கடவுள் நற்செய்தி அறிவிப்பதற்கு எப்படியெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார் என்றுதான் நான் நினைத்து மகிழ்கிறேன். அந்த மகிழ்வின் பயணத்திலே நான் உங்களோடு கூட இந்த நாளில் திருப்பலி நிறைவேற்றி மகிழ்வது நிறைவு காண்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பங்கு தந்தை ஒவ்வொருத்தருடைய பயணத்தையா சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. என்ன விசேஷம்? மாதாவினுடைய நாள். அதனால் ஃபாதர் என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? அன்னை மரியாளுடைய வாழ்த்துரை பயணம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை சொன்னால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கை என்பது என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கையே ஒரு போராட்டம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? வாழ்க்கை ஒரு சவால். அப்புறம் இப்படி கேட்டுக்கிட்டே போனோம்னு சொன்னால் நிறைய பதில் வரும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை பொறுத்து இருக்குது. என்ன சாமி வாழ்க்கை? நாய் விட்ட பாடு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பொழப்புக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கலாம். நான் மாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு உட்காந்துருப்போம், அவள்லாம் சோறு சாப்பிட போகிறா, என்னவா நடந்துட்டு போகுதுன்னு விட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லாரும் வாழ்க்கையை எப்படி சொல்லுவோம்னு சொன்னால், வாழ்க்கை ஒரு பயணம் என்று சொல்லுவோம். மனிதன் பிறந்ததிலிருந்து பயணப்பட்டு கொண்டே இருக்கிறான். எங்காவது மனிதனுடைய வாழ்க்கை ஒரு இடத்தில் அமர்கிறதா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே அமரலை. பயணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறான். எங்கேயாவது அமர்ந்தா கூட போய்கிட்டு தான் இருக்கான். அவன் அமர்ந்திருக்கிறான், மனசு பயணப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நீண்டதொரு பயணம். இந்த பயணம் எங்கே நிறைவு பெறுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. அது இறைவனிடத்தில்தான் இந்த பயணம் நிறைவடைகிறது என்று நாம் எல்லோரும் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்க்கை ஒரு பயணம் என்று சொன்னால், இந்த திருச்சபை என்று சொல்லுகிறோமே, நாம் எல்லோரும் கூடி இந்த திருச்சபையில் மகிழ்கிறோமே, இந்த திருச்சபையை பயணம் செய்யும் திருச்சபை என்று கொண்டாடுகிறோம். எல்லாருக்கும் தெரியும். இந்த பயணம் செய்கிற திருச்சபையினுடைய இலக்கு என்ன? நாம் எல்லோரும் விண்ணக திருப்பயணிகள். ஆகவே நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது? விண்ணகத்தை நோக்கி இருக்கிறது. தூய பவுல் என்ன சொல்லுகிறார்? விண்ணகமே உங்களுடைய தாய்நாடு. நம்முடைய தாய்நாடு எங்கே இருக்கிறது? விண்ணகத்தில் இருக்கிறது. அதை நோக்கியே நாம் எல்லோரும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். வாழ்க்கை ஒரு பயணம். திருச்சபை பயணம் செய்யும் திருச்சபை. இந்த திருச்சபையில் உறுப்பினர்கள் எல்லோருமே திருப்பயணிகள். நம்முடைய இலக்கு என்ன? விண்ணகத்தை நோக்கிய பயணம் என்று பொருள்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பயணத்தில் நாம் ஆண்டவரை சந்தித்து பயணித்து நம்முடைய வாழ்க்கைக்கான நிறைவை அடைய வேண்டும் என்பதே நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பாக இருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், கடவுள் விவிலியத்திலே பல்வேறு நிலைகளில் பயணப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். பயணங்களை மேற்கொண்டுதான்
ஆண்டவருடைய வார்த்தையே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பயணம் என்னவாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. மின்னல் மாதாவை தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அருளானந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பயணம் எங்கே போய் முடிவடைய வேண்டும்? நீங்கள் இந்த பயணத்தில் என்ன உணர்ந்தீர்களோ, என்ன அனுபவித்தீர்களோ, எதை கொண்டாடினீர்களோ அதை போய் சொல்லணும். அப்படி சொன்னாதான் இந்த பயணத்தினுடைய நிறைவே இருக்கிறது. ஏனென்றால் விவிலியத்திலே பயணப்பட்டவர்கள் அத்தனை பேருமே சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விவிலியத்தை ஆய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நற்செய்தி அறிவிக்கப்பட்டதே பயணங்களின் வழியாகத்தான். ஆபிரகாம் தொடங்கி தூய பவுல் வரைக்கும் விவிலியத்தில் ஏராளமான பேர் பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் தூய பவுலடியாருடைய பயணத்தை தான் திருச்சபையிலே மிகப்பெரிய பயணம் என்று கொண்டாடுவார்கள். ஏன்னு சொன்னா, இயேசு நடந்து நடந்து பயணம் செய்து செய்து நற்செய்தி அறிவித்தார் அல்லவா? அதே போல தூய பவுலடியார் தூதுரை பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டு தான் நற்செய்தி அறிவித்தார். தூய பவுலடியாருடைய நற்செய்தி அறிவிப்பு அல்லது தூதுரை பயணத்தை 3 தூதுரை பயணங்கள் என்று சொல்லுவார்கள். முதல் தூதுரை பயணத்தில் யாரை சந்தித்தார், எங்கே இருந்தார்? இரண்டாவது தூதுரை பயணத்தில் அவருக்கு அனுபவம் என்ன? மூன்றாவது தூதுரை பயணத்தில் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் எப்படி இருந்தது? இந்த காலகட்டங்களில் அவர் எங்கே இருந்தார், எப்படி சிறை சென்றார், எப்படி துன்பங்களை அனுபவித்தார், எல்லாவற்றையும் கூட அவர் தன்னுடைய கடிதங்களிலே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த பயணங்களில் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அதனால தான் தூய பவுல் சொல்லுவார், என் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் நற்செய்தியாக மாறி போயின என்று சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? நான் சிறையில் இருந்தேன், அடிபட்டேன், பலமுறை சிக்கலில் தவித்தேன், நான் கப்பலில் சிதையுண்டேன், என்னுடைய வாழ்க்கையே பெரும் சவாலாக இருந்தது. ஆனால் இப்படி நடந்தவையெல்லாம் நான் எப்படி எண்ணி பார்க்கிறேன் என்றால், என் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நற்செய்தியாக மாறி போயின என்று சொல்லுவார். யோசித்து பாருங்க, சிறையில் இருப்பது எப்படி நற்செய்தியாகும்? தூய பவுல் சொல்லுவார், நான் சிறையில் இருந்தேன், நான் சிறையில் இருப்பதால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்தீர்கள்? கடவுளுடைய ஊழியர் சிறையில் இருக்கிறார் என்பதை நினைத்து கொண்டு கடவுளை புகழ்ந்தீர்கள், கடவுளை நினைத்தீர்கள், எனக்காக மன்றாடினீர்கள். அப்படியாகிலும் நீங்கள் ஆண்டவரை நினைத்தீர்கள் அல்லவா? ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. ஆகவே என் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் நற்செய்தியாக மாறி போயின என்று சொல்லுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் தூய பவுலடியாருடைய தூதுரை பயணங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாதவை. அப்படி பார்க்கிற போது தூய பவுலுக்கெல்லாம் முன்னாடி யார் நற்செய்தி அறிவித்தார்? திருமுழுக்கு யோவானுக்கு முன்னால் யார் நற்செய்தி அறிவித்தார்? இயேசு நற்செய்தி அறிவிப்ப வருவதற்கு முன்பாக யார் நற்செய்தி அறிவித்தார்? நான் பார்த்தோம்னு சொன்னா மரியாள் தான் நற்செய்தி அறிவித்தார். அன்னை மரியாளுடைய பயணம் மிக முக்கியமான ஒரு பயணம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் விவிலியத்தில் தூய பவுலடியாருடைய பயணங்களை 3 பயணங்களாக பார்க்கலாம். ஆனால் அன்னை மரியாளுடைய பயணத்தை நான் 4 பயணங்களாக பார்க்கிறேன். என்ன பயணம் எல்லாம்? முதல் பயணம் வாழ்த்துரை பயணம், இரண்டாவது பயணம் சீடத்துவ பயணம், மூன்றாவது பயணம் கல்வாரி பயணம், நான்காவது பயணம் உயிர்ப்பின் பயணம். மரியாள் இந்த 4 வகையான பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். இந்த 4 வகையான பயணங்களில் நாம் முதல் வகையான பயணத்தை மட்டும்தான் இன்றைக்கு சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் வகையான பயணம் என்ன? வாழ்த்துரை பயணம். என்ன பயணம்? இங்கே தான் இருக்கீங்களா? இயேசு வாழ்க, கைதுக்கும் இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ரைட், இங்கே தான் இருக்கிறீங்களா எல்லாரும்? அன்பார்ந்தவர்களே, முதல் பயணம் என்ன? வாழ்த்துரை பயணம். இப்போ ஒருவரை வாழ்த்துதல் என்பது, பாராட்டுதல் என்பது இந்த காலகட்டத்தில் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் ஒருத்தரை வாழ்த்துறீங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே
நீங்கள் என்ன செய்கிறீங்க? குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறீங்களா இல்லையா? நீங்களா அனுப்புறீங்களா? எதையாவது ஃபார்வேர்ட் பண்ணி விடுறீங்களா? என்ன செய்வோம்? ஃபார்வேர்டு தான் பண்ணுவோம் இல்லையா? யாராவது சொன்ன மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுவோம். அதனால் முதல்ல வாழ்த்துறை பயணம் மேற்கொள்ளுறதே யார்? நம்ம தான் அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. அன்பார்ந்தவர்களே, வாழ்த்துதல் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக பாராட்டுறது வாழ்த்துறது இன்னைக்கு இப்படி வாட்ஸ்அப்பில் வேணால் கூடியிருக்கலாம். ஆனால் நேரில் பார்க்கும்போது சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஊரில் இப்படி தான் ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதாவது திருவிழாவிற்கு பல்வேறு நிலைகளிலே உதவி செய்திருக்கக்கூடிய ஊர் தலைவர் பெருவர்கள் அல்லது பாடகர் குழுவினர் இன்னும் இருக்கக்கூடிய அன்பியங்கள் அனைத்திற்குமாக நம்முடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அப்படின்னு சொன்ன உடனே கைதட்டே விழமாட்டேன்ட்டு. கைதட்டே விழலை. ரொம்ப நேரமாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்புறம் இன்னொருத்தருக்கு சொல்கிறார். இப்போ இன்னொருத்தருக்கு ஒவ்வொரு குரூப்புக்காக சொல்கிறார். யாரும் கைதட்டலை. மெதுவாக அந்த முன்னாடி இருந்த 4 பிள்ளைங்க முழிச்சிருந்த 5-6 பேர் அவங்கள மட்டும் கைதட்டிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் கைதட்டலை. திடீர்னு பார்த்தா கைதட்டு பலமாக இருந்தது. என்னடா இவ்வளோ சத்தமாக இருக்குது? கொஞ்சம் ஒரு மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. யாரோ கைதட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தா இந்த மியூசிக் மேன் சும்மா இருக்கிறவர் கைதட்டு போட்டு விட்டார் இல்லையா? அவர் மியூசிக்கில் கைதட்டு வச்சுருக்கிறார். நீங்கள் என்னைக்கு கைதட்ட, என்னைக்கு கை தூக்க, அதனால் நானே கைதட்டுறேன்னு சொல்லி கைதட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மியூசிக்கில் தான் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, வாழ்த்துதல் பாராட்டுதல் என்பது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுக்கு இது செய்தி. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஆள் பிறந்தநாள் கொண்டாடினா வாழ்த்துவீங்களா வாழ்த்த மாட்டீங்களா? இயேசு வாழ்க, இங்கே தான் இருக்கீங்களா? இயேசு வாழ்க. திருமண நாள் கொண்டாடினா வாழ்த்துவீங்களா வாழ்த்த மாட்டீங்களா? வாழ்த்துவீங்களா வாழ்த்த மாட்டீங்களா? பக்கத்து வீட்டில் போனால் சாப்பாடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? பிறந்த நாள் கேக் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? மிட்டாய் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அதனால் போக மாட்டோமா? சும்மா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போய் நின்று பார்த்துட்டா வருவோம்னு போக மாட்டோமா? ரைட்டு. ஒரு அக்கா நகை வாங்கிட்டு வந்திருக்காங்க, கழுத்து நிறையா, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? பாராட்டுவீங்களா பாராட்ட மாட்டீங்களா? பாராட்டவும் பாராட்ட மாட்டோமா? கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது இல்லையா? ஒருத்தங்க வீடு கட்டியிருக்கிறாங்க, நல்ல வீடு கட்டியிருக்காங்க, உங்கள் வீட்டை விடவும் பிரம்மாண்டமாக வீடு கட்டிட்டாங்கன்னு சொன்னால் வாழ்த்துவோமா வாழ்த்த மாட்டோமா? வாய் வரமாட்டுக்கு, உள்ளே போகுது சவுண்டு. நினச்சி பாருங்களேன், பிறந்தநாள் சொல்லும்போது வாழ்த்துறது ஈஸி, திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்கிறது ஈஸி. நகையை வாங்கியிருக்காங்க, வீடு கட்டியிருக்கிறாங்க, அல்லது ஒரு கார் வாங்கியிருக்காங்க, பைக் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போய் வாழ்த்தணும்னு சொன்னால் எங்கேருந்து சம்பாதிச்சான்னு தெரியலையே, பணம் எப்படி வந்ததுன்னு தெரியலையே, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், மேலே இருந்து பொத்து நின்றா விழுதா என்னன்னு தெரியலையே, அப்படித்தான் யோசிக்க தொழுத தவிர வாழ்த்தணும்னு சொன்னால் வாய் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்த்துகிற போது என்ன நடக்கும்? வாழ்த்தப்படுகிறவர் மகிழ்கிறார், வாழ்த்துகிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. அதுதான் மிக முக்கியமானது. மரியாளுடைய நற்செய்தி அறிவிப்பில் இது மிக முக்கியமானது. அன்னை மரியாள் தன்னுடைய நற்செய்தி அறிவிக்கிற இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கிறோம், அவர் வாழ்த்து பெற்றார். அந்த வாழ்த்தை அறிவிக்கிற போது மரியாளும் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று தான் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளைய நீங்கள் நல்ல வார்த்தை சொன்னால் அது வளருமா வீழுமா? வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கடா, உனக்கு நல்ல திறமை இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, உனக்கு ரொம்ப திறமையானவ, உன்னை போல இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன். கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கக்கூடிய பிள்ளை கூட என்ன செய்யும்? நமக்கு திறமை இருக்குது அப்படின்னு நினச்சி வரும். இது ஒன்றுக்காகாது, இது சரிப்பட்டு வர மாட்டேன், நீ என்னைக்கு படிக்க, நீ என்னைக்கு முன்னேற, நீ என்னைக்கு ஓட, நீ என்னைக்கு பரிசு வாங்க, இப்படியே நீ என்னைக்குன்னு சொல்லிட்டானா அந்த பிள்ளை நல்லா இருந்தால் கூட நமக்கு அவ்வளோதான் போலுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இயல்பிலேயே என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்த்து சொல்லுதல், நல்லது சொல்லுதல் என்பது ஒரு குழந்தை உட்பட எல்லோரையும் உயர்த்துவதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது கபிரியேல் தூதர் முதலில் அன்னை மரியாளை வாழ்த்தினார். வாழ்த்து பெற்ற இந்த மரியாள் அந்த பெருமையிலேயே, அந்த மிதப்பிலேயே அவள் இருக்கவில்லை. நீ யோசித்து பார்க்கணும், வாழ்த்து பெறுவது எதற்காக அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
அடுத்து உங்களுக்கு ஒரு பணி இருக்கிறது, அதுதான் மிக முக்கியமானது. மரியாள் வாழ்த்து பெற்றார் என்று சொன்னால் அந்த வாழ்த்திலே அடுத்த கட்ட ஒரு பணி இருக்கிறது. அந்த பணிக்கான அழைப்பு தான். ஒரு ஃபாதர் ஜூபிலி கொண்டாடினார், 25 வருஷம் ஜூபிலி கொண்டாடினார். அப்போ எல்லாரும் பாராட்டினாங்க, அந்த பங்கில் அந்த வேலை செஞ்சார், இந்த பங்கில் இந்த வேலை செஞ்சார், அவர் இருக்கும்போது அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு நிறைய அவரை பற்றி புகழ்ந்து பேசினாங்க. கடைசியாக ஃபாதரை கூப்பிட்டு ஏற்புரை சொல்ல சொன்னாங்க, ஆசியுரை சொல்ல சொன்னாங்க. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் சொல்கிற எல்லா அறிவுரைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், நாம் இதுக்கு தகுதி தானான்னு தெரில. ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னால் இனிமையாவது கடைப்பிடிச்சு வாழணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் ஒருவரை வாழ்த்துவது எதற்காக, ஒருவரை பாராட்டுவது எதற்காக? இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்ந்து போங்கள் என்பதுதான். அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்ந்து போகுங்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கபிரியல் தூதர் அன்னை மரியாளை அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்தினார். இந்த வாழ்த்தினுடைய அடுத்த கட்டம் என்ன? நீங்கள் இன்னொரு கட்டத்திற்கு பயணித்து போங்கள் என்பதுதான் ஆண்டவர் தருகிற அழைப்பாக மரியாள் உணர்ந்தாள். அதனால தான் மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய இல்லத்திற்கு சென்று வாழ்த்தினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தரை வாழ்த்தணும் சொன்னால் 2 காரியங்கள் மிக முக்கியமானது. நீங்கள் ஒருத்தரை வாழ்த்தி பேசணும்னு சொன்னால் 2 காரியங்கள் முக்கியமானது. அது மரியாளிடத்திலிருந்து வெளிப்பட்டது. என்ன? முதல் காரியம், உங்களுடைய உள்ளத்தில் பொறாமையோ வெறுப்போ இல்லாதிருந்தால்தான் நீங்கள் வாழ்த்தவே முடியும். நீ யோசித்து பாருங்க, அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற போது எலிசபெத் அம்மாள் தன்னுடைய வயிற்றில் எத்தனை மாசமா குழந்தை உண்டாயிருந்தாங்க? 6 மாதம் அளவா குழந்தை உண்டாயிருந்தாங்க இல்லையா? இப்போ 6 மாதம் வரைக்கும் அன்னை மரியாளுக்கு தெரியலை. உங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஒரு நல்ல காரியத்துக்கு உங்களை கூப்பிடாம வீட்டை கட்டி பால் காய்ச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, 6 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு தகவல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லான்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? வழக்கம் என்ன சொல்லுவோம்? ஆமாம், பெருசாக வீடை கட்டிட்டாளாம், இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சுட்டாளாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? என்கிட்ட சொல்லாமல் எப்படி நடத்துவ அப்படிங்கிறது தான் நோக்கம். ஆனால் மரியாளுக்கு வாழ்த்து செய்தி சொன்னபோது எலிசபெத் அம்மாளுக்கு 6 மாதம் வரைக்கும் சொல்லாத ஒரு பொம்பளை வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா? அந்த அம்மாவை தேடி போகலாமா போகக்கூடாதா? ஆனால் எலிசபெத் அம்மாளுடைய இல்லத்திற்கு மரியாள் ஓடினார். உள்ளத்தில் பொறாமை இல்லை, வெறுப்பு இல்லை. ஆகவே மரியாள் போன உடனே வாழ்த்தினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருத்தரை வாழ்த்தணும்னு சொன்னால் அதுதான் நற்செய்தியாக இருக்கிறது என்று சொன்னார். உங்களுடைய உள்ளத்தில் பொறாமையோ வெறுப்போ இல்லாதிருந்தால்தான் அது நடக்கும் என்பதுதான் முதல் செய்தி. இரண்டாவது, இன்னொருத்தரை வாழ்த்தணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? பாருங்க, அன்னை மரியாளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பது எலிசபெத் அம்மாளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை விட உயர்ந்தது. அப்படிதானா இல்லையா? அப்படிதானா இல்லையா? இயேசுவை சுட்டி காட்டியது திருமுழுக்கு யோவானா? திருமுழுக்கு யோவானா இயேசு சுட்டி காட்டினாரா? நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியுது இல்லையா? அப்படி தெரியுதா இல்லையா? செய்திக்கு புரியுதா புரியலையா? அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்களேன். நீங்கள் அன்னை மரியாளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் பெருசு. ஆனால் தன்னை விடவும் குறைவான ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கக்கூடிய அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை மிக உயர்வாக கருதினாள் அல்லவா? தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நல்ல வீடு கட்டியிருக்கும் போது, கொஞ்சம் நல்லா இருக்கும்போது, ஏழைங்க கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்க கொஞ்சம் உங்களை விடவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் என்ன சொல்லுவோம்? மகிழ்கிறோமா மகிழலையா? ஆனால் மரியாள் மகிழ்ந்தாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி கூடுகிற இடத்துல தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லவில்லை மரியாள், தன்னுடைய சிறப்புகளையெல்லாம் சொல்லலை. போன உடனே நீ என்னை வாழ்த்தணும்னு நினைக்கல, மரியாளே வாழ்த்தினார். உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மரியாள் வாழ்த்தினார். அப்போ அந்த மனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் அவர் மற்றவரை வாழ்த்த முடியும், ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, அப்போ நீங்கள் இப்படி வாழ்த்தும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது, விரைவாக சொல்லுகிறேன். ஒருத்தரை வாழ்த்துகிற போது நீங்கள் எப்படி நற்செய்தி தெரிவிக்கிறீர்கள் என்பதற்கு 5 காரியங்கள் நடைபெறுகிறது. என்ன நடக்கிறது? முதலாவதாக, நீங்கள் ஒருவரை வாழ்த்துகிற போது மகிழ்ச்சி உண்டாகிறது. எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியால் துள்ளியது. என்னுடைய அடிவயிறு மனசெல்லாம் நிறைஞ்சி நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? சில நேரம் நம்ம சொல்லுவோமா இல்லையா? சிரிக்கும்போது கண்ணில் கண்ணீரே வந்தது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கும்? கைதுக்கும் ஆகும். நான் இவ்வளோ காலம் பேசினாலும் சிரிப்பு வர மாட்டேங்குது. உங்களுக்கெல்லாம் வடிவேலை தான் கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் இல்லையா? யாராவது சோக் அடிக்கிறவனை தான் கூப்பிட்டு வந்தால் தான், விஷயம் சொன்னால் தான் புரியும்னு நினைக்கிறேன். நீ யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நீ யோசித்து பாருங்கள். முதல்ல நீ ஒருத்தரை வாழ்த்தி பேசினா அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது. இது ஆண்டவருடைய வாக்கு, நமக்கு விவிலியத்தின் வழியாக சொல்லப்படுகிற செய்தி. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? கவலை, பயம் போய்விடுகிறது. ஒருத்தரை வாழ்த்தி பேசுகிற போது அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை, பயம் போய்விடுகிறது. நீ யோசித்து பாருங்க, 6 மாசமா எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் போனாங்களா, போகலையா? பைபிளில் ஒரு குறிப்பும் இல்லை. ஆனா மரியாள் போன உடனே இதுவரைக்கும் தனக்கு யாரும் இல்லையே, தனக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே, அந்த கவலை, பயம் எல்லாம் போய்விடுகிறது. நீங்கள் ஒருவரை வாழ்த்தி பேசினால் அதுதான் நடக்கும், அதுதான் நற்செய்தி, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே ஒருவரை வாழ்த்தி பேசுகிற போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலை போகிறது, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம் போய்விடுகிறது. அது மிக முக்கியமானது. மூன்றாவதாக என்ன நடக்கிறது அன்பார்ந்தவர்களே? ஒருவரை வாழ்த்தி பேசுகிற போது அவருக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்கிறது. நாம் இதுக்கு தகுதிதானா இல்லையா தெரியலையே, ஆனால் இவ பேசுகிறது பார்த்தா, இவன் பேசுகிறது பார்த்தா, அவ சொல்கிறது பார்க்கும்போது நாம் கொஞ்சம் நல்லா மாற்றிக்கிட்டா என்ன, நம்முடைய மனசை மாற்றிக்கிட்டா என்ன, கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தால் என்ன, இன்னும் கொஞ்சம் பார்த்து கடவுளுக்கு ஏற்புடையதாக வாழ்ந்துட்டா என்ன, அவங்கள மறந்துட்டா என்ன, மன்னிச்சிட்டா என்ன, விட்டு கொடுத்தா என்ன, அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எப்போ வரும்? மன்னிக்கவே முடியாத ஆளை பார்த்து பரவாயில்லையக்கா நீங்கள் ரொம்ப இறக்கமுள்ளவங்களா இருக்கீங்களே சொல்லுங்களேன். நீங்களே இறக்கமில்லாத ஒரு பொம்பளையை பார்த்து, ஒரு அக்காவை பார்த்து, ஒரு அண்ணையனை பார்த்து நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு இறக்கம் வருமா, கோவம் வருமா? என்ன ரொம்ப புகழ்ந்துட்டா நமக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை மனசுக்குள்ளே ஒரு யோசனை கூட வந்துடும். அப்போவே நம்ம இப்படி இருக்கக்கூடாது, 4 பேர் நம்மளை நல்லா பார்க்காங்க, நல்லவங்களாக பார்க்குறாங்க, நல்லவங்களாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருமா இல்லையா? அதுதான் புது நம்பிக்கை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய நம்பிக்கை தருகிறது. நான்காவதாக, நீங்கள் ஒருவரை வாழ்த்துகிற போது என்ன நடக்கிறது? கடவுளுடைய உடனிருப்பை நீங்கள் உணர முடியும். உங்களை ஒருத்தர் வாழ்த்துகிற போது அல்லது நீங்கள் ஒருவரை வாழ்த்துகிற போது அவர் இறைவனுடைய உடனிருப்பை உணர்கிறார். ஏன்னு சொன்னால், எலிசபெத் அம்மாளை வாழ்த்திய உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார்? என் ஆண்டவரின் தாய் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பிரசன்னமே என் வீட்டிற்கு வந்து விட்டது, இறைவனே வந்து விட்டார். இந்த வாழ்த்தில், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கலக்கத்தில், வருத்தத்தில் இருந்த நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ வாழ்த்துகிற போது அப்படிப்பட்ட ஒரு நிறைவு நமக்கு உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 5வது மிக முக்கியமான காரியம் யோசித்து பாருங்க. எலிசபெத் அம்மாளுக்கு மரியாள் வயிற்றில் குழந்தை வச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியுமா தெரியாதா? பயங்கரமான ஒரு கேள்வி, யாரும் பதில் சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, மரியாளுக்கு எலிசபெத் அம்மாள் குழந்தை உண்டாயிருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் எலிசபெத் அம்மாளுக்கு மரியாள் குழந்தை உண்டாயிருக்கான்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஆனால் எப்படி சொன்னாங்க? மரியாள் சொன்னாங்களா? சொல்லலை. சொல்லும் முன்னாடி எலிசபெத் அம்மாளுக்கு எப்படி தெரிஞ்சுது? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். அதான் மேட். இங்கே பாருங்க, மரியாள் வாழ்த்திய போது எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். உங்கள் வீட்டுக்காரரை போய் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிய, கல்யாணத்தில் பார்த்ததை விட அழகாக இருக்கியா அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன செய்வார்? எதால் ஆட்கொள்ளப்படுவார்? என்ன ஆட்கொள்ளப்படுவாரா, படமாட்டாரா? உங்கள் வீட்டுக்காரர் பார்த்து, ஒரு வேளை உங்கள் வீட்டம்மாவை பார்த்து இன்னைக்கு வந்து என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு சாம்பார் நல்லா வச்சுட்டேன், உன்னை பாராட்டுறேன்னு சொன்னால்
நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன ஆவியால் ஆட்கொள்ளப்படணும்? நீங்கள் இந்த ஆளுக்கு ரொம்ப கொழுப்பு வந்துட்டு வேற எங்கேயோ தின்னுபிட்டு வந்திருக்கான் அப்படின்னு நினைப்பீங்களா? அன்பார்ந்தவர்களே, என்ன செய்யணுமா? ஒருத்தர் ஒருவரை வாழ்த்துகிற போது என்ன ஆவியால் ஆட்கொள்ளப்படுவார்களாம்? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவாங்களாம். அதனால தான் மரியாள் வந்து வாழ்த்து சொன்ன உடனே எலிசபெத் அம்மாளுக்கு தெரியாத காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. மரியாள் குழந்தை உண்டாயிருக்கிறார் என்கிற செய்தி எலிசபெத் அம்மாளுக்கு தெரியாது. ஆனால் வாழ்த்திய போது ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அது வெளிப்படுத்தப்பட்டது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவரை வாழ்த்துகிற போது ஆவியால் ஆட்கொள்ளப்படுவீர்கள், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவீர்கள். அது நடக்கும். ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கைக்கு குறைவு இல்லாமல் இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய வாக்கு சொல்கிற செய்தி. ஆகவே மரியாளுடைய தூதுரை பயணம் இவ்வளவு செய்திகளை உள்ளடக்கியிருக்கிறது. பேசிக்கிட்டே போனால் நிறைய செய்திகளை மரியாளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், மனித வாழ்க்கை ஒரு பயணம். திருச்சபை ஒரு பயணம் செய்யும் திருச்சபை. இந்த திருச்சபை திருப்பயணத்தில் நாம் எல்லாம் திருப்பயணிகள் அப்படின்னு சொன்னால், இந்த திருப்பயணத்தில் இருக்கிற நமக்கு எப்படியெல்லாம் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை விவிலியம் சொல்கிறார். பயணம் மேற்கொண்டவர்கள் யார் யார் என்பதை சொல்கிறார். பவுலுடையாருடைய பயணத்தை பார்க்கிறோம், மரியாளுடைய பயணத்தை பார்க்கிறோம். எல்லா பயணங்களிலும் மரியாளுடைய பயணம் முதன்மையானது என்று பார்க்கிறோம். மரியாள் பயணத்தில் எப்படி வாழ்த்தி பேசினார் என்று பார்த்தோம். இந்த வாழ்த்து யாரால் சொல்ல முடியும் என்று பார்த்தோம். வாழ்த்துகிற போது எப்படிப்பட்ட ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது, என்னவெல்லாம் கிடைக்கிறது என்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் என்று எண்ணுகிற போது இந்த வாழ்த்துறை பயணத்தில் நமக்கும் கடமை இருக்கு இல்லையா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? சொல்லுங்களேன் வாய் திறந்து. ஆமாம், இப்படி தான் நான் ஒரு ஊரில் பூசைக்கு, கல்யாண பூசைக்கு எல்லாரும் வேட்டி கட்டி ஜம்முன்னு வந்தால் மாப்பிள்ளை பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் வேட்டி சேலை கட்டி ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லியாச்சு. தந்தை மகன் தூயாவியார் பேராலே அப்படின்னு சொல்லும்போது யாருமே பதில் சொல்லலை. ஆமேன்னு சொல்கிறது கூட ஆள் இல்லை. ஆனால் எல்லோரும் வெள்ளை வேட்டி கட்டியிருக்காங்க, எல்லாம் நல்ல சூப்பராக சேலை தண்ணியெல்லாம் கட்டி ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காங்க. யாரும் பதில் சொல்லலை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படி சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தெரியலை. ஏன் தெரியலை? என்றைக்குமே வாய் திறக்காத விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம். அப்படி தானே? இயேசு வாழ்க, கையை தூக்குங்களும் பார்ப்போம். இயேசு வாழ்க. அப்போ என்னன்னா, விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், வாய் திறந்து பேசணும், வாய் திறந்து பாடணும், வாய் திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும். வயக்காட்டில் நின்று சண்டை போடக்கூடாது. அந்த கடைகளில் உட்காந்து பேசி சண்டை போடுறதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை பேச பேச சொல்ல சொல்ல உங்களுடைய வார்த்தை வாயில் ஆண்டவருடைய வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கணும். சினிமா பாட்டே காதில் கேட்டுக்கிட்டு இருந்தால் சினிமா பாட்டு தான் வாயில் வரும். அப்படி தானே? என்னத்தை கேட்கீங்களோ அதுதானே வரும். எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையை பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டு வாசித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அதுதான் வரும். அப்போ தான் வாழ்த்தி பேச முடியும். சரிதானா? இல்லைன்னா இந்த பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு ஜம்மணி விட்டுற முடியும். இவா இல்லைன்னா அவா இல்லைன்னா அவன், அப்படியே ஜம்மணிக்கிட்டே போக வேண்டியதான். ஒரு இடத்தில் நிலையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை கொண்டு பயணிச்சுட்டே போகணும். அந்த பயணம் மிக முக்கியமானது. மரியாள் அந்த பயணத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த வாழ்த்தின் பயணத்தில் மரியாள் எப்படி நற்செய்தி அறிவித்தாரோ அதுபோல அன்பு பிள்ளைகள், ஆண்டவர் உங்களோடு இருக்காரு அப்படி சொன்னால் உம்மோடும் இருப்பாராக வாய் திறந்து சொன்னால் தான் அந்த வாழ்த்து செய்தியில் பதில் இருக்கிறது. நீங்கள் பதிலே சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் வாழ்த்தில் பங்கெடுக்கவே இல்லை. வாழ்த்தில் பங்கெடுக்காத ஒருவர் எப்படி வாழ்த்து செய்தியை சொல்ல முடியும்? எப்படி தூதுவை பயணம் மேற்கொள்ள முடியும்? சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், ஒருவரிடம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம் ஐயா. எங்கள் அன்பான தகப்பனே, நீர் எவ்வளவு மேன்மைக்குரியவர், எவ்வளவு சிறப்புக்குரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறீர். நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம், உம்மை மறந்தோம், உம்மை விட்டு விலகினோம், விருப்பப்படி வாழ்ந்தோம். ஆனாலும் நீர் எங்கள் மீது வைத்த அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. எங்களை மறவாமல் தேடினீரே,
எங்களை அன்போடு கூட அரவணைத்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளிலே இந்த ஆலய வழிபாட்டிலே கலந்து கொள்கிற எல்லா மக்களுடைய உள்ளத்தையும் ஒருங்கிணைத்து ஆண்டவரே உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எத்தனையோ தேவைகளோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்ணோக்குவீராக. குடும்பங்களிலே கவலைகள், பாரங்கள், சுமைகள், மன போராட்டங்கள் ஏராளமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வதரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே இருக்கின்றன. ஆண்டவரே, என் கடன் சுமையை தீர்க்க யாரிடம் போவோம்? என் மகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்கே போவோம்? பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகியும் ஆகாத சூழ்நிலையில் வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்ணோக்கும். நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாமல் என்னுடைய குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் தவிக்கிறார்கள் என்று சொல்லி யாரிடம் போவோம் ஆண்டவரே என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கடன் சுமைகள், நோய் நொடிகள், பல்வேறு விதமான பில்லி சூனிய கட்டுகள், பலவிதமான பேய் கோளாறுகள் என்று பல சூழ்நிலைகள் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாவற்றையும் கண்ணோக்குவீராக. ஆண்டவரே, இதோ உமது பாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தை, இதோ அந்த நாளிலே நீர் பயணப்பட்டு போனீர். பார்வையற்றிருந்த பர்த்திமேயு ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு சத்தம் போட்டான், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொன்னான். ஆண்டவரே, எனக்கு இறங்கும், என் கவலையை பாரும், என் கண்ணீரை பாரும், என் குடும்பத்தை கண்ணோக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கண்ணோக்கும். அப்படியாக தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம். இதோ அந்த கூட்டத்துக்கு மத்தியிலும் செபிக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் அவனை வரச் சொல்லுங்கள் என்று சொன்னான். அவ்வளவு நேரம் எல்லோரும் அதட்டினார்கள். ஆனால் அந்த வேளையிலே இயேசு அழைக்கிறார் என்று சொன்ன உடனே, போதகர் உன்னை அழைக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார் என்று சொன்னார். அவன் துள்ளி எழுந்து ஓடி தன் வாழ்க்கையின் பார்வையை பெற்றுக்கொண்டான். இயேசுவே, தாவீதின் மகனே, இன்று உம்மிடத்தில் செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. பல்வேறு இடங்களிலிருந்து திருப்பயணிகளாக பல்வேறு விதமான தேடுகளோடு, கண்ணீரோடு கூட, பாரங்களோடு கூட, நன்றி உணர்வோடு கூட வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்கும். அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், நிம்மதியை தாரும். குடும்பங்களில் அவர்கள் விரும்புகிற வாழ்வினுடைய எல்லா காரியங்களாலும் அவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்மை அன்றி நாங்கள் எங்கே செல்வோம்? எங்கள் நல்ல ஆயனாய் நீர் இருக்கிறேன், எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறேன். வேற்றிடத்தில் 1000 நாட்கள் வாழ்வதை காட்டிலும் என் ஆண்டவரின் ஆலய முற்றத்தில் ஒரு நாள் தங்கியிருப்பது எவ்வளவோ மேலானது. ஆண்டவரே, வேறு இடத்தில் நான் பெரிய ஆளாய் இருப்பதை விடவும் உமது ஆலய முற்றத்தில் வாயிற்காப்பாளனாய் இருப்பது எவ்வளவோ மேலானது. திருப்பாடலின் ஆசிரியர் அப்படியாக சொல்லி புலம்புகிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கலைமா நீரோடைக்காய் ஏங்கி தவிப்பது போல என் உள்ளமெல்லாம் உமக்காய் ஏங்கி தவிக்கிறார். என் மனமெல்லாம் ஆசீர்வதி, வாழ்வை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதி, வேலையை ஆசீர்வதி, உழைப்பின் பலனை ஆசீர்வதி, நல்ல வருமானத்தை, செழிப்பை, வாழ்வினுடைய சூழல்களை பெருகச் செய்யும். விரும்புகிற காரியங்கள் அத்தனையும் நிறைவேறுவதற்கு வழிகாட்டுவீராக. அன்னை மரியே, மின்னல் தாயே, இதோ இந்த ஆலயை தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்குவீராக. அருளானந்தரே, பல்வேறு நிலைகளிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து மரித்தவரே, இதோ சாட்சியாய் வாழ வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்ணோக்குவீராக. எல்லா குடும்பங்களிலும் அமைதி தார், சமாதானத்தை தார். பிள்ளைகள் உமக்குரியவர்களாக தொடர்ந்து வாழ கிருபை செய்வீராக. உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னையே
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்திய உம்மை வேண்டுகின்றோ. உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான்தே பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான மனித அருளானந்த உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க மறுமெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத ஒரு ஆட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அழகும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். திருப்பயணிகளாக பல்வேறு இடங்களிலிருந்து இத்திருத்தலம் தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீரே அவர்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி தரும்படியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், நாங்கள் விழா கொண்டாடுகிற எங்கள் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடல் ஒருத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சும் இனிதாக பாடும். தார்மீகம் காடும் கைதாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சும் இனிதாக பாடும். மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார். எழில்கொண்ட மன்னாவன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீழ நான்
உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவா வாராயோ இன்பம் நீங்காதோ துன்பம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியோ, கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியோ, கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியோ, திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. புனித அருள் ஆனந்தரின் எடுத்துக்காட்டா நாங்கள் இவ்வுலகில் மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சி என்றும் அடையவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன்
புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இதாவர்க்கும் சுகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தமாக இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு வாயை திறந்து சொல்லுவோம். ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, உம் திருக்கரத்தால் என்னை தொட்டு, உம் திருக்கரத்தால் என்னை தொட்டு, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை துதி சோஸ்திர நமஸ்காரம் உண்டாக கடவுளே. இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்று நமது ஊர் பாதுகாவலர் புனித அருளானந்தரின் 9ஆம் நாள் திருவிழா நவநாளை சிறப்பிக்க நாம் பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று இன்று நமக்காக அன்னை மரியா வாழ்த்துரை பயணம் என்ற தலைப்பில் சிறந்ததொரு மறைவுரை தந்து நமக்காக கல்வாரி பள்ளியில் ஜெபித்த முன்னாள் பங்கு தந்தை, இந்த ஆலயம் இந்த அளவு உயர மிகவும் காரணமான இந்த பங்கு தந்தை அன்னை காட்சி கொடுக்கும்போது இந்த தளத்தில் பங்கு தந்தையாக இருந்து தனது விடாமுயற்சியால் இந்த மண்ணை உயர்த்தியவர். அவர்களுக்கு இந்த நல்ல நாளில் ஊர் மக்கள் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து மகிமைப்படுத்துகின்றோம். அனைவருக்கும் ஆலய பின்பகுதியில் உணவு தயாராக உள்ளது. அனைவரும் உணவருந்தி செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
காக்க